ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நெய் மைசூர் பாக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நெய் மைசூர் பாக் செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும், அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு நம்மக்கிட்ட 3 பொருள் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஜல்லடை வச்சு இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி மாவு சளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ சளிச்சாச்சு. கேஸ் ஆன் பண்ணி இந்த கடலை மாவை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுங்க. அப்போ தான் கடலை மாவோட பச்சை வாசனை போகும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவுலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு வாணல்ல 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க 1/2 கப்புமே நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1/2 கப்புமே எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். நான் திகட்டாம இருக்கிறதுக்காக 1 கப் நெய்யும் 1/2 கப் எண்ணெயும் சேர்த்து நல்லா இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இந்த நெய்லேருந்து 2 குழிக்கண்டி நெய் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச கடலை மாவில் இந்த நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கடலை மாவை சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. இது நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது. இப்போ நடுவில் நம்ம உருக்கி வச்சோம் இல்லையா நெய், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு திரும்ப கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் கொஞ்சமாக நெய் சேர்த்து இது திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் நெய் காலியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பப்போ சேர்க்கணும். இது அல்வா பதம் வரணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மீதி இருக்க நெய்யும் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுங்க. அப்போ தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. பேனில் ஒட்டாத மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த பதம் வந்தோடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டு இல்லைன்னா ட்ரேயில் நீங்கள் நெய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதோட சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ வழவழன்னு சூப்பராக இருக்குன்னு. இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இதை இப்போ ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 3 மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பொறுமையாக ஸ்லோவாக கட் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பரான நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. நல்லா சாஃப்டான நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.